bring it back, make it clap. I got 3 old thoughts, new guap, wear that thing, bitches on my line. வெல்கம் டு வெள்ளையங்கிரி சீரீஸ். நம்மளோட ட்ரிப் இப்போ வெள்ளையங்கிரி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். அங்கேருந்து இப்போ பார்க்கலாம். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். வெள்ளையங்கிரியும் ரீச் ஆகிட்டோம். இப்போ வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் அங்கே கோயிலில் இருக்கோம். வெள்ளையங்கிரி மேலே வந்திங்கன்னா சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மலை தாண்டினோடனே விநாயகர் கோயில் இருக்கும். அதை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி எப்போயுமே வெள்ளையங்கிரி போகிறப்ப ஒரு மார்ச் அந்த சிவராத்திரி டைமில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் என்ன ஒரு விஷயம்னா நைட்டு கிளம்பி காலையில் இறங்குற மாதிரி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நாங்கள் நைட்டில் ஏற ஆரம்பித்தோம். நல்ல கொஞ்சம் கூலிங்காக அப்படியே எந்த இதுவும் தெரியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் நைட்டு ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தாண்டின பிறகு உங்களுக்கு ஒரு குகை மாதிரி தெரியும். ஒரு 2 மலை 3 மலை தாண்டின பிறகு அங்கே ஒரு சிவன் சிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு மேலே போனோம்னா, நம்ம லாஸ்ட்டு போனோம்னா உங்களுக்கு இரும்பு ராடில் உங்களுக்கு சூளெல்லாம் வச்சு இருக்கும். அதுதான் லாஸ்ட்டு ஒன்று. அங்கே தான் நீங்கள் வழிபடக்கூடிய லிங்கம் இருக்கிறது. ஓகேவா? அந்த லிங்கம் நம்ம சிவனை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே காலையில் கரெக்டாக ஒரு 4-5 மணி போல் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுனா இதுதான் வழி. உங்களுக்கு இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு சிவனை தரிசிக்கிறதுக்கான இது வந்துடும். அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில் தான் நம்ம சிவனை தரிசிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்குல்ல, அதுதான் நம்ம சிவன் இருக்கிற லிங்கம் இருக்கிறது. இது அந்த மலை சுற்றிலும் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பனிமலையாக அழகாக செம்ம காலையில் செம்ம வைப்பு, செம்ம கூலிங்காக அப்படியே ஒரு நேச்சரோட காட் கிஃப்டாக நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். இந்த 2 மலைக்கு நடுவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த சைடு ஒரு மலை இருக்கும், இந்த சைடு ஒரு மலை இருக்கும். இந்த மலையில் ஒரு லிங்கம் இருக்கும், சிவன் இருப்பார். அதை தான் நம்ம வழிபட வந்திருக்கோம். இதை மொத்தம் 7 மலை தாண்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு தியானத்தை போட்டு அப்படியே கிளம்பிட்டு அங்கேயே ஒரு ஸ்டில்லை போட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ கீழே இறங்குறப்போ பார்த்திங்கன்னா அங்கே சாமியை தரிசிச்சுட்டு லிங்கத்தை தரிசிச்சுட்டு அப்படியே தரிசனம் செஞ்சுட்டு 2 மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கணுன்னா, இந்த 2 மலைக்கு நடுவில் நம்ம இப்போ ஒரு வியூ பார்த்தலாம். அந்த மலையிலேருந்து லாஸ்ட் மலையிலேருந்து கீழே இறங்கணுன்னா காலையில் பார்த்திங்கன்னா சன்ரைஸை நம்ம பார்க்கலாம். சன்ரைஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவானையும் நம்ம தரிசித்த மாதிரி இருக்கும். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெள்ளையங்கிரி ட்ரிப்பை மட்டும். அப்படியே நம்ம இறங்கி அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ இறங்கினீங்க. உங்களுக்கு வர வழியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்கம் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக பக்கத்தில் குளிக்கிற இடமா இருக்கும். அப்புறம் புகை ஒரு சாமி ஒன்று இருக்கும். உள்ளே நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வியூ பாருங்களேன். இந்த மலையிலேருந்து நம்ம இறங்கி அப்படியே பொறுமையாக இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்குறதுல என்னென்னா கடைசி மலை இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெயிலில் ரொம்ப டயர்டாக ஆகிடுவீங்க. அதனால் சொல்கிறேன். நீங்கள் 4வது மலையிலேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு லிங்கத்தை வழிபட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5வது மலை 6வது மலை ஏறும்போது அங்கே குளிக்கிற மாதிரி ஒரு லிங்கம் இருக்கும். அதையும் நீங்கள் வழிபட்டுட்டு போகலாம். இங்கே நாய்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதான் லாஸ்ட்டு படிக்கட்டு. நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெயில் கொஞ்சம் தண்ணி சுத்தமாக இருக்காது. நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அது முடிச்சோன்னா அப்படியே கோயம்புத்தூரில் நம்ம இப்போ பஸ்ஸு இல்லைனா கேப் பிடிச்சி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், தண்ணி பாட்டில், டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க. ஃபோன் சார்ஜ் போட முடியாது, மலைக்கு மேலே சிக்னல்ஸும் இருக்காது. நீங்கள் 2 days போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டு ஏறி காலையில் அங்கே இறங்குற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு திருப்பி இறங்குற மாதிரி 1 day ஃபுல்லாகவே இதில் போயிடும். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம அப்படியே அங்கே சென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேஜி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Break it down, bring it back, make it clap. I got 3 old thoughts, new guap, wear that thing, bitches on my